இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். சிவனின் அருளாலும் அவனின் திரு அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 17 மே 2025 ஆன இன்று வருஷம் பிறந்து 137 நாள் ஆச்சுங்க. இன்னும் 228 நாள் கையில் இருக்குது. நாம் என்ன செய்யட்டோங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கு வைகாசி பிறந்து 3 நாள் ஆயிடுத்து விஸ்வாவாசு வருஷத்தில். சனிக்கிழமைனாலே நமக்கு ஒரு சிறவாரம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடணும். எந்த காரியம் செய்தாலும் நன்றாக இருக்கும்னாலே இன்றைக்கி பூச்செடிகள்லாம் நடுவதற்கு ரொம்ப நல்ல நாள். மரங்கள் நடுவதற்கு நல்ல நாள். அது எப்போவுமே வளர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்தால் நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி திதி, பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நல்ல நேரம் அப்படின்னாக்க காலை 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், குளிகை காலம் காலை 6லேருந்து 7:30 வரைக்கும், யமகண்டம் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும். இன்றைய நாளிலே சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அந்த சூரியனானவர் ரிஷப லக்னத்திலே இருக்கக்கூடிய நாளில் 4 நாழிகை 27 வினாடி இருப்பார். சூரிய உதயம் இன்னைக்கு 5 மணி 53 நிமிஷத்தில் இருக்கும். பஞ்சமி திதியின் பூராட நட்சத்திரத்தினால் இன்றைக்கு சந்திராஷ்டமம், மிருகசிரீஷ்டம், திருவாதிரை என்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உண்டு. இதில் ராசியில் சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு ஒரு பங்காஃப் ரிஷபம் அண்டு மிதுனம், இது 2துலேயும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு கலந்த நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். பலருக்கு சகோதரர் கூட சண்டை, எனக்கு எங்கள் அண்ணன் கூட சண்டை அப்படின்லாம் சொல்லுவோம். தம்பியோட சண்டை, தங்கைகளோட சண்டை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சண்டைகளெல்லாம் தீர்த்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உண்டா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு காத்தாயி அம்மன் வணங்கிறது ரொம்ப நல்லது. அதில் கடலூர் இருக்கக்கூடிய காத்தாயி அம்மனுடைய அனுகிரகத்தினாலே இந்த சகோதர பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால் அனைவரும் இந்த சகோதர பந்தங்களை மதிக்கக்கூடியவர்கள் இந்த அம்மனை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை, ஒற்றுமையாக இருந்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தை நல்ல மனசில் நிறுத்தி கொடுத்து வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் அமர்ந்திருப்பது ரிஷபராசியிலே, மிதுனத்திலே குரு, கடகத்திலே செவ்வாய், கன்னி ராசிக்குள்ளே கேது, சுக்கிரன் சனி இருவரும் மீன ராசிக்குள்ளே ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். புதன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார். இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. இந்த பூராட நட்சத்திரம் அப்படின்னாக்க நார்மலாக சொல்லுவான், பூராடம் நூலாடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த நாள் சுக்கிரனுடைய நாள், அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால மேக்ஸ் ரிலேட்டடான படிப்பெல்லாம் படிக்கணும்னா இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். கடன் தீர்க்கிறதா தான் இன்றைக்கி தீர்க்கலாம். வியாதியஸ்தர்கள்லாம் குளிக்கிறதுக்கு எதாவது டே வேணும்னா இந்த நாளில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திதி பஞ்சமி திதி வாராகி அம்மனை வழிபடுவதனால் வரக்கூடிய பலன்கள் நிறைய உண்டு. அதனால் வாராகியை வழிபடலாம். இன்றைய நாளிலே வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். ஸ்திரவாரம்னாலும் இன்றைக்கி பஞ்சமி திதினாலும் செய்யலாம். மிதுன கன்னி ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திதி சூன்யம்னு உண்டு. கௌளவ கரணம் அப்படிங்கிற கரணம், கௌலம்னா பன்றின்னு பேர். பூவராக பெருமான் பூமியை
பேர்த்து கொண்டு வெளியில் கொண்டு விட்டார். அப்படி வராகமூர்த்தியை வணங்குவது, தஞ்சையில் இருக்கக்கூடிய வாராகியை வணங்குவது, பஞ்சமினாலே வாராகி வணங்குவது, ஸ்ரீ வாஞ்சியத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைய நாளிலே திருநள்ளாறு சனீஸ்வரனை வணங்கினாலும், சூரிய ஒளி பெற்ற கோயில்களெல்லாம் வணங்கினாலும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். யோக பலனாக சாத்திய யோகம் அப்படிங்கிற யோகம் இன்றைக்கு பூஜை செய்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களையும். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல செயல்களாகும். அதிலே உங்கள் பக்தியை பெருக்கியும் எண்ணத்திலே உயர்வு கொண்டும் மற்றவர்களின் கவலைகளை மாற்றக்கூடியதாகவும் உங்கள் சுகத்துக்கு இரண்டாம் பட்சம் அப்படின்னு வைத்துக்கொண்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் கொண்டும் அழகாக செயல்படுகிறீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு சில மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துணிந்தபின் மனமே துயரம் கொள்ளாதே அப்படின்னு எடுத்த காரியத்தை செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு துணிஞ்சு செயல்கூடியதுனால லாபம் உண்டு. முயற்சியில் இறங்கிட்டிங்கன்னா யாரையும் நான் பார்க்க மாட்டேன், கடகடன் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற எண்ணங்க இருக்கிறதுனால சில நேரத்தில் இரக்கமற்றவரே அப்படின்னு உங்களை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி கூட சூழ்நிலை இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. ஆர்வமாக எதையும் கற்றுப்பீங்க, அதை கற்றுக்கிற மாதிரி எக்ஸிக்யூஷனும் பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு நல்ல கோர்வையாக அமையக்கூடிய நாள் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரதிபலனாக வளர்ச்சியை கொடுப்பதாகவும் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை கொடுப்பதாகவும் அமையப்போகிறது. சகோதரத்தில் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிணக்குகள் எல்லாம் தீரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. வாழ்க்கையில் சில இடத்துல நம்ம ஃபெயிலியர்ஸ்னு இருக்கும், பல இடங்களில் சக்ஸஸ் இருக்கும். அந்த சக்ஸஸை சுவைத்து ஃபெயிலியரை மறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இவனால் வரக்கூடியது, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் செயலாக நல்லதொரு பலனாக மாறி வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, கொஞ்சம் அப்படி இப்படி பிரயாணங்கள்லாம் வரக்கூடிய நாள், அதனால் கொஞ்சம் செலவுகள், புத்தி தருமாற்றத்தினாலே கொஞ்சம் மறதி, அதனால் சில செயல்பாடுகள் எல்லாம் 2 வாட்டி செய்கிறது இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் காட்டுது. பக்தி ஸ்ரத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பலன் உள்ளதாகவும், சில செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல சார், நான் ஏதோ பண்ணேன் அவ்வளோ சரியாக இல்லை சார்னு நீங்களே சொல்வீங்க. அப்படி உங்களுக்கே அது பிடிக்கல சார்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும். ஆனாலும் நான் தைரியமாக பண்ணிட்டு வந்துடுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுத்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் உங்கள் ஜபர்தஸ்தி அந்த வேர்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துரும். அப்படி நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகாத விஷயம் மட்டும் செய்ய வேண்டாம். லாபம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா லாபம் கிடைக்கும். வெளியிலே போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக அவுட்டிங்லாம் இன்றைக்கி நடக்குது. வீக்கெண்ட் அவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடி பண வரவு வருவதனாலே சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. முயற்சியினாலே வரக்கூடிய பலன்களால் வருவதனால் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக வாழ்க்கையிலே நீங்கள் இதை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால் கொஞ்சம் கவலை இல்லாத இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு நாள் இனிமையான நாளாய் அமையட்டும். 9-7 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக பழனி ஆண்டவரை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு ஏண்டப்பா சில இடத்துல என்னை ஏமாற்றிட்டு போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. நான் நல்லதாக செஞ்சேங்க, நான் அவங்ககிட்ட இறக்கத்தான் பட்டேங்க, அந்த இறக்கப்பட்டதே என்னை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் கடன் கொடுத்தது திருப்பி வரலை. உங்கள் வாழ்க்கையிலே துணிந்து செய்த காரியங்களிலே சில செயல்களிலே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. இன்றைய நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான ஆரம்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு கொஞ்சம் பக்தி ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம். பக்தியோடு சேர்ந்த ஸ்ரத்தைனா நேர்மையாக இருப்பது. இப்படி மனத்தில் வைத்து கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரி பண்ணிடலாம். எதையும் துணிச்சலாக செய்யும்போது அந்த துணிச்சலுடைய எக்ஸ்ட்ரீமிட்டின்றது அசட்டு துணிச்சலாக மாறக்கூடாது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா போதும். அதுதான் முக்கியம். முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார், வாஸ்தவம் தான். ஆனால் முயற்சியில் எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்ற முயற்சி எடுத்துகிட்டோம் என்ன ஆகும்? ரொம்ப டயர்ட்ஸம் ஆயிரும். அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கு நாளில் புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களால் என்ன முடியுமோ சக்திக்கு தப்புன பண்ணிட்டா நல்லது. சக்திக்கு மீறி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம். வாழ்க்கையில் பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால செலவும் ஜாஸ்தி வரும் இல்லையா? அந்த செலவுகள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நாளில் இன்றைக்கி இருக்குது. அதனால் செலவு ஜாஸ்தி வரும். கொஞ்சம் இடப்பெயர்ச்சி பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். இதை மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். 3, 5 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இவரை வணங்குங்கள். ஒரு நல்லெண்ணெயை கொண்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்து அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பது இல்லை விளக்கு கொடுப்பது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நாளை ஒரு நல்ல ஒரு நாளாக மாற்றி கொடுத்து சிவன் அருளாலே உங்களுக்கு நல்ல சுபிட்சங்களும் வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய தனலாபத்தை எக்காரணம் கொண்டும் குறைக்கப் போவதில்லை. பொருள் வரவு எப்போதும் உண்டு. ஆனால் செலவு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமாக மருத்துவ செலவு ஜாஸ்தி இருக்குது. அந்த மருத்துவ செலவுனாலே வரக்கூடிய நாட்களிலே சில செயல்பாடுகள் உங்களுக்கு பயத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் ஏன் பயப்படணும், எதுக்காக பயப்படணும், என்னுடைய குழந்தை ரிலேட்டடான விஷயமா, ஃபேமிலி ரிலேட்டடாக, பொருளாதார ரிலேட்டடாக அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் பயத்துடைய காசு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போகலாம். பல கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத சூழ்நிலையை தானாக கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு அதுக்கப்புறமா அது குட்டையில் தேடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தானாக போய் கிளஸ்டரில் மாட்டிட்டு தேடுறது அப்படிங்கிறது இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் எல்லோருக்கூடையும் ஒரு சண்டை வந்துடுது. அந்த விரோதம் நிறைய ஆகிடுது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். சொத்து எல்லாம் சந்தோஷமாக கிடைக்கும். அதுக்கான வில்லங்கமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இடமாற்றங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கும் பிரயாணங்கள் எல்லாம் ஒரு சௌக்கியத்தை கொடுப்பதற்கும் வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொருளாதார சிந்தனையிலே லாபம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். இன்றைய நாளிலே 11 என்ற எண், 6 என்ற எண், இது ரெண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் எண்ணாய் அமைகிறது. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெற்று இனிமையாக வாழுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு ரிஷபராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ரிஷபராசிக்குள்ளே இருக்கிறதுனாலே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே முன்னேற்றமான சூழ்நிலை, நான் எதையும் சாய்த்து விட வேண்டும் என்ற எண்ணம், லாபம், ஊதிய உயர்வு,
பதவியோடு கூடிய ஊதிய உயர்வு, பாராட்டுது, இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளில் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இன்றைய நாளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வாழ்க்கையின் பிரதிபலனாக வளர்ச்சியை பற்றியதாகவும், குடும்பத்தை அக்கறையாகவும், வரன் தேடுபவர்களுக்கு வரன் அமைவதாகவும், சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கான உத்வேகத்தையும் சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளிலே சில விஷயங்களிலே நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. உங்கள் குழந்தை ரிலேட்டடான வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே, படிப்பு ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையை அமைத்து கொடுக்குற வரன் தேடுவதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. இது ரெண்டும் முக்கியம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு அவுட்லைன் கரெக்டாக இருக்கும். இல்லை என்ன வச்சுக்கோங்களேன், சிக்கல் சிங்கார வேலை மாறிடும். அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கரெக்டாக இருக்கும். உடம்பு உபாதைகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் சோர்வும் அசதியும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவமானப்படாமல் இருந்திருந்து நல்லது. பாதி விஷயம் நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம செய்கிறோம், செஞ்சுடுவோம், கடகடன்னு போய் மாட்டிட்டு இதை முதலே கேட்டிருக்க கூடாதான், நான் கேட்டால் சொல்லியிருப்பேன்னுவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு தடவைக்கு நல்ல தகுந்த ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ், இல்லைன்னா பிரச்சனை. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி லாபகரமான நாள் இன்றைக்கு, ஒன்றும் குழப்பமில்லாத நாள். 6-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் தேவியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீக்கி வாழ்க்கையிலே புதிய உத்வேகத்தையும் புதிய உயர்வையும் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல செயலாக இருந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு கவலைகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா உங்களை ஏமாத்தினவங்க லிஸ்ட்டு ஜாஸ்தி, நீங்கள் ஏமாந்தது ஜாஸ்தி. உங்கள் அசட்டு துணிச்சல்னாலே உங்களுடைய காரியங்களிலே சில விஷயங்களிலே ஆலோசனை செய்யாமல் மாட்டிக்கொண்ட விஷயங்கள் உங்களை ஏமாற்றுதலாக மாறி அதனால் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்கள் ஏமாற்றத்தை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா என்ன இருக்கும்னாக்கா, எல்லார் மேலேயும் இரக்கம் இருக்கும், எல்லார் மேலேயும் கருணை இருக்கும். அந்த கருணையினாலே இரக்கத்தினாலே செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல பலனாய் மாதிரி பண வரவை கொடுக்கிறது அப்படிங்கிற புரிந்து கொள்ளுங்கள். பண வரவுக்கான முக்கிய காரணம் இதுதான். ஸோ அப்படி பண வரவு வருவதனாலே, சந்தோஷங்கள் வருவதனாலே சில இடத்துல உங்களுக்கு பயமும் உண்டு. இப்படியே போயிட்டு இருந்தால் என் வாழ்க்கை எப்படி அமையும் போகிறதோ தெரியலைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நாளில் இந்த ஒரு நாள் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாளில் அப்படியே கொஞ்சம் பூராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் போயிட்டுருக்கிறார். அப்படி போகிறதுனால உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனசில் கொஞ்சம் கிளேசங்கள், சந்தோஷம் இல்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க்கையில் தெளிவை தேடி அது கரெக்டாக பார்க்கக்கூடிய நாள் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படி எழுதுங்க. நான் இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் கரெக்ட் இல்லை, இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கணும்னு எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சினாலே பாதி விஷயம் நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வந்துடுவோம். அதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பர் டே. இன்றைக்கி 4-6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், காலையில் எழுந்துக்கோங்க, சூரியனை பாருங்கள், ஒரு வணக்கம் போடுங்க. அவரை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைய நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே பல மாறுதல்களை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையட்டும். வாழ்க வளர்த்தும். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எந்த காரியம் செய்தாலும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் அவரெல்லாம் ஒரு மாதிரி கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக சிம்பாலிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிம்பாலிக்காக, சார் நம்ம நல்லதாக செய்வோம் சார், நம்ம எல்லாம் கூட்டாக செய்வோம் சார், டீமாக செய்வோம் சார்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைனப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படிலாம் மூவ் பண்ணணுமோ அந்த மூமெண்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க.
அதனால் உங்களுக்கு எப்பவுமே கிளியர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளியர் மைண்டோடு செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. கவலைகள் மறந்து நல்ல ஒரு சிந்தனையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். பயம் இல்லாத தன்மைகளை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா பயத்தை மட்டும் விட்டணும். உடம்பு அசதியினால் வரக்கூடிய சோர்வு, அயற்சி இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பயம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் வைங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் போதும். ஒரு பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் சோர்வை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் அவுட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி போய் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நிதானமாக வாங்க. அதனால் உங்களுக்கு புதிய எனர்ஜி கிடைக்கும். அந்த பேட்ரி ரீசார்ஜ் அப்படிங்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி பண்ணினீங்கன்னா உற்சாகமான சூழ்நிலையை உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துவிடும். இந்த நாளிலே 2-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இந்த ராசியின் நாதனாக பார்க்கும்போது நரசிம்ம பெருமானை இன்னைக்கு வரும்போதும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பையும் பலத்தையும் புதிய முயற்சிகளையும் கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. வாழ்க்கையிலே எதுக்காக காரியங்களை செய்கிறோமோ அந்த காரியங்கள் நமக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும். மனதுக்கு சந்தோஷம் மட்டுமில்லை, வீட்டில் கணவன் மனைவிக்கு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். ஃபேமிலியில் எல்லாருக்கும் பைசா பிரச்சனை இல்லாமல் உறவுக்காரங்களுடன் சுமூகமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். இதுதான் எல்லாருக்கும் ஆசை. இந்த ஆசை உங்களுக்கும் உண்டு. இந்த ஆசை இருக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மைண்ட் செட்டில் எப்பவுமே வந்துடுது. அந்த எக்ஸ்ட்ரா கேர் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் நிறைய அலைச்சல்கள் கொடுக்குறது. இந்த அலைச்சல் கொடுக்குறது மட்டும் இல்லை, நான் எங்கே போய் நிற்க போகிறேன்னு தெரியலன்னு ஒரு பயத்தையும் சேர்த்து கொடுக்குது. இந்த பயம் தான் உங்களை ஆட்டி படைக்குது. அந்த பயத்தை விடுவதற்கான வழி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு வைங்க. நீங்கள் பயந்தால் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். இல்லை, துணிந்தால் செயலாகும். எப்படி துணியணும்? எண்ணி துணியணும். எதெல்லாம் செய்யணும்னு யோசித்து அதெல்லாம் கரெக்டாக யோசிச்சோம்னா நமக்கு காரியங்கள் சக்ஸஸ் வந்துடும். அப்படி எண்ணிய வாங்கு செய்தற்கு திண்ணியவாக பெறின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எண்ணியதை பார்த்து நம்ம எப்படி எண்ணிச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக சீக்வன்ஸஸ் எல்லாம் பண்ணும்போது உங்கள் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வரும். சில மாற்றங்கள், கடை மாறுவது, இடப்பெயர்ச்சி, பிரயாணங்கள் இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும். பொன் வஸ்திர சேர்க்கைகளை சேர்த்து கொடுக்கும். சிலவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், அதனால் பண விரயம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு 5-8 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே ராசிநாதனான முருகப்பெருமானை வணங்குவதும் ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொன்னாக்க லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வரும். லாபத்தை மட்டும் முயற்சி பண்ண முடியுமா சார்? தான் முயற்சியுடன் சேர்ந்த லாபங்கள் வேணும் இல்லைங்களா? அப்போது செய்யக்கூடிய காரியங்களிலே முயற்சி இருக்கணும், லாபம் இருக்கணும். யாரும் நம்மளை ஏமாற்றக்கூடாது, நாமும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ரூலில் அழகாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் சுகப்படுவதற்காகவும் தான் சுகப்படுவதற்காகவும் மற்றவனை ஏமாற்றுவது ஏமாந்து போவான். அதனால் ஏமாற்றுவதை வேண்டாம். ஏன்னா அது கவலை கொடுத்து விடும். வாழ்க்கையில் புல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, இறக்கி விட்டுவிடும் நம்மளை. அதனால் அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க.
அடுத்தவனை பண்ணினோம்னா பாபத்தை வாங்குவதுன்னு சொல்லுவோம். கர்மாக்களை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் கர்மாவே வேண்டாம். நான் செய்ய காரியம் நல்லா இருக்கணும் சார், பக்தி ஸ்ரத்தையோடு நான் செய்வேன், நல்ல உயர்வு எண்ணத்துடன் நல்ல செயல்களை செய்வேன், மற்றவர்கள் மேல் இறக்கம்பட்டு சில டீவியேஷன்லாம் கொடுப்பேன் ஒழிய நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணத்தை போட்டு விட்டீர்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. குடும்ப நிர்வாகம் சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பண வருவாய் அப்படிலாம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி காட்டுது. இன்றைய நாளிலே கொஞ்சம் நன்மை கலந்து தான் இருக்கிறது என்பதனால் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமைவதற்கு 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், முடிந்தவரை நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே சுவாமியுடைய பலன்களை கூட்டுப்போம் எப்பவுமே. அப்படி நீங்கள் இன்றைக்கி கூட்டுக்க வேண்டிய தெய்வமானவர் காத்த வீரராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி. இவரை மனதில் நினைக்கும் போது எந்த பொருள் தொலைந்து போனாலும் நமக்கு திருப்பி பெற்று தருவார். அப்படிங்கிறதுனால அந்த காத்த வீரிய அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த சுவாமியை நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையிலே தொலைந்து விட்ட பாகங்கள் எல்லாம் நமக்கு ஒன்று சேர்ந்து வெற்றியை தருவதாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைக்கு பண வரவுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு, அதனால் சில மருத்துவ செலவுகள். உங்களை தப்பாக பேசினவங்க, உங்கள் சகோதரர் உறவுகள் எல்லாரும் உங்களை இன்றைக்கி அச்சுச்சோ நான் தப்பாக பேசிட்டேனே, உங்கள் கூட சகஜமாகிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொட்டீன் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் பர்டன் கொஞ்சம் இருக்கும். பெரிய சலுகைகள் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. உங்கள் ஸ்டாஃப் கூட வேலைலாம் பண்ணும்போது பழகிற விதத்தில் தான் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவர்கிட்ட பொருளை கொடுத்தேன், அவர் பண்ணிவிட்டார், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நான் கொடுக்கும்போதே இப்படி தான் கொடுத்தேன் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மந்தமாக இருக்கும், லாபம் குறைஞ்சிருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டில் இருக்கிற குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்கள் கொஞ்சம் செலவு அதிகரிச்சுங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க, வீட்டில் அவர் கொஞ்சம் கொடுக்கலைங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. இன்றைய நாளிலே 2-6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பலங்களும் நலங்களும் பெற்று புதிய உயர்வை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உறவுக்காரங்க வருகை, அவங்களால கொஞ்சம் செலவு, அதனால் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள், கொஞ்சம் சந்தோஷம், இப்படின்னு ஒரு மிக்சரான டே. பண வரவுக்கு வழிக்கு இருக்கிறதுனாலையும் பணம் வந்ததில் செலவாயிடுங்க அப்படிங்கிறதுனால மனசு பேலன்ஸிங் ஆகிடும். எந்த காரியத்தை செஞ்சாலும் தன லாபத்தை எண்ணியே மனசு ஓடிட்டு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே நீ கொடுத்தியா நான் கொடுத்தியான்னு கொஞ்சம் சண்டையெல்லாம் உண்டு. அதனால் நீ இப்படி பேசினியே அப்படின்னு சொல்லி உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கூட சண்டை உண்டு. பொறுமையை கொஞ்சம் பிடிச்சின்னா போதும். ஒரு எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகளை நிறைவேற்றுறதுக்காக சின்ன சின்ன அலைச்சல்கள், அதனால் சோர்வு அசதி உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. பெருசாக பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், அப்படி வேண்டும் இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் பெரிய ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இருக்கிறது விற்று கரெக்டாக வரும், அது மட்டும் போதும். அதனால் பொறுமையை அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. ஓரளவுக்கு மனசு நிறைவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம்.
ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. சக பணியாளர்கள்ட்ட பயன்படும் போது கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொண்டீர்களான்றது. 1/6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் புதிய சுபிட்சங்கள், லக்ஷ்மி கடாட்சங்கள், பயநாசம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் இதை வணங்குவோம். இந்த நாளிலே ஒரு நல்ல இனிய நாளாய் அமைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல செய்தி. நான் எப்போவுமே யோசிக்கிறது எல்லாமே ஹையர் ரேஞ்ச். ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கார், எதையுமே பெருசாக திங்க் பண்ணு அப்படின்னு தான் யோசிக்கும். எதையுமே செஞ்ச பிறகு ஏமாற்றுதல் அப்படிங்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் எதிர்பார்த்ததுனால் வரக்கூடியது அப்படின்னு மனதில் இருக்கிறதுனால மனசில் இந்த கன்ஃபியூஷன், அதனால் கொஞ்சம் கவலை இதெல்லாம் இருக்கும். அது இன்றைக்கி எஸ்பெஷலி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மனசு ஓடும். எப்படியான என்னை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். வேலையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை எக்ஸ்ட்ராடினரியாக யோசிப்பீங்க. நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்னுடைய லிமிட் தாண்டி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய துணிவு நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வெளில வந்தீங்கன்னா பெரிய இச்சு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அவராக வாலண்டியராக வந்தாருங்க, அவராக பண்ணாருங்க, இழுத்து விட்டு போட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொம்பளை மாட்டி விட்ருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு நிறைய மறதியெல்லாம் இருக்குது. அந்த மறதி என்ன பண்ணுறது, நிறைய இடத்துல உங்களுக்கு நல்லதாகவும் இருக்குது, ப்ளஸ் நெகட்டிவாக இருக்குது. கெட்ட விஷயங்களை மறப்பது நல்லது, நல்ல விஷயங்கள் மறந்துடுறீங்க, அதான் பிரச்சனையே. அது மறந்ததுனால என்ன ஆகுது, வீட்டில் ஒரு பிரச்சனை. வீட்டில் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, வெட்டிங் டே எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க சொல்கிறாங்க ஏன் சாமி நீ இப்படி மறக்கிற அப்படின்னு சொல்லி. அதனால் சண்டை. இந்த சண்டைகள் ஒரு சின்ன விஷயமா இருந்து பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அப்பப்போ அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. இதுக்கான மெஷர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனாலையும் விராகி அம்மனை வழிபடுவதனால உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கப் போகிறது. அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4/9 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான பூமி, வஸ்திர, வாகன யோகங்கள் கிடைத்து நல்ல வாழ்க்கையிலே சுபிட்சமான நிலையில் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.